ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நிறைய ஆயில் விட்டுட்டு இந்த ஆனியனை நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லாவே கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். வேணும்னா நீங்கள் இங்கே சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குயிக்காகவே நம்மளுடைய ஆனியன் எல்லாமே ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ஃப்ரை பண்ண ஆனியன்ஸை நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணாலும் சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த சிக்கன் கிரேவிக்கு இந்த ஆனியனை தான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா கேரமலைஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆயிலை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ஆயிலையும் நம்மளுடைய கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் கூடவே நம்ம 2-3 பீசஸ் ஆஃப் கார்லிக் கூட ஆட் பண்ணலாம். அதுவும் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகி வரும்போது நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டும் கொடுக்கும். நான் இன்றைக்கி ஆனியன் மட்டும்தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு நம்ம சிக்கன் ரெடியாக கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக 1 கப் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த சிக்கன் இந்த கர்ட் கூட நல்ல சோக்காக இருக்கும் பொழுது நல்ல டெண்டராக இருக்கும். அப்போ சாஃப்டாகவும் பாயில் ஆகும். அதுக்காக நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் அண்ட் மஞ்சள் தூள் அண்ட் சால்ட்டு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நமக்கு தனியாத்தூள் வேணுனாலும் இதே இடத்துலையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1/2 hour கிட்ட நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா இது சோக்காகி இருக்குது அப்படின்னா நமக்கு பாயில் குயிக்காகவும் ஆகிடும். அதே சேம் டைம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரேவி செய்யும் பொழுது இதுக்கு தனியாக வேறு எந்த மசாலாஸ் எதுவும் அரைச்சும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த சிக்கன் கிரேவி நமக்கு சாதம் இல்லை சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்குமே சூட் ஆகிடும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நமக்கு வேணும்னா புதினா இல்லை கொத்தமல்லி தழை இதையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லாவே சோக்காக ஆரம்பிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுருவோம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடியாக சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலா கலந்த சிக்கனை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒன்லி ரெட் சில்லி மட்டும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதுக்கு தேவையான அளவு ரெட் சில்லிஸ் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் சில்லியோட சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸ்லிட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப காரம் இருக்காது. கொஞ்சமாக அந்த ஆயிலே அந்த காரம்லாம் இறங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த கலக்கி வச்சுருக்கிற மசாலாஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலக்கி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால அதில் இருக்கிற வாட்டரே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த ஆயிலில் இது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா அந்த ரா ஃப்ளேவர்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல நமக்கு நிறைய வாட்டர்லாம் தேவைப்படாது அண்ட் குயிக்காகவே பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கரம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். பட் இந்த ரெட் சில்லியோட ஃப்ளேவரும் இந்த கர்டில் ஊற வச்சுருக்கிற சிக்கன் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ணனாலுமே இது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு நம்மளுடைய சிக்கன் பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சால்ட் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே நம்மளோட சிக்கன் எல்லாமே சூப்பராக பாயில் ஆகிட்டு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வந்துடும். ஆயில் எல்லாமே நல்லா ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சு. சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.